අපේක්ෂා කරපු harvest එක මෙට්‍රික් ஒரு லட்சம் மெட்ரிக் டன் ஹம்பாந்தோட்டை லங்கா சோல்ட்டூடாக கிடைக்கும் என எதிர்பார்த்தோம். அந்த 1,00,000 மெட்ரிக் டன்னில் 60,000 மெட்ரிக் டன்னை மாத்திரமே பெற முடியும் என அவர்கள் நினைக்கின்றனர். அதன் காரணமாகவே அரசாங்கம் இந்த தீர்மானத்தை எடுத்தது. ஜூன் 10ஆம் தேதி வரை எல்பி சமர்ப்பித்து உப்பை இறக்குமதி செய்ய முடியும் என இறக்குமதியாளர்களிடம் கூறியுள்ளோம். 40,000 தொடக்கம் 50,000 மெட்ரிக் டன்னை 20 நாட்களில் பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவது இறக்குமதியாளர்களிடமிருந்து 100 கொள்கலன்கள் எதிர்வரும் புதன்கிழமை இலங்கைக்கு கிடைக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹானுன்னித்தி இன்று புத்தளம் உப்பு கூட்டுத்தாபனத்துக்கு சென்றிருந்தார். 3 தாங்கிகள் இருக்கின்றன. 2 அல்லது 3 வருடங்களுக்கு ஒரு தடவையே இதனை உடைக்கின்றோம். எம்மிடம் தற்போது கையிருப்பு இல்லை. அதுவே பாரிய பிரச்சினை. எஞ்சியவற்றையும் பெற்றுள்ளோம். 3200 இருந்தது. அதன் பின்னர் இது கிடைத்தது. மீண்டும் 2 மாதங்களுக்கு பின்னர் அற்றுப்போகும். எதிர்வரும் 2 நாட்களில் மழை பெய்யும் பட்சத்தில் சிக்கல் நிலைமை ஏற்படும். சேமித்து வைக்கவும் முடியாது. இங்கு 8000 மெட்ரிக் டன் அற்றுப்போகும். இதனை எவ்வாறு கட்டுப்படுத்துவது? இந்த நடைமுறையே அன்று முதல் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. இதனை கட்டுப்படுத்துவதற்கு வேறு வழிமுறைகள் இல்லை. அவ்வாறாயின் இந்த 45 நாட்களுக்கானவற்றை பெற்றுக் கொள்வதற்கு எத்தனை நாட்கள் செல்லும்? நீரை எடுத்து வருவதற்கு 3.5 மாதங்கள் செல்லும். இந்த செயற்பாட்டிற்கு 45 நாட்கள் அவசியம். சரியாக 3 அல்லது 4 மாதங்கள் அல்லது 4 மாதங்கள் 20 நாட்களின் பின்னரே இந்த இலக்கை அடைய முடியும். பிரச்சனை ஏற்படாது என ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. குரங்கு பாய்ந்தது அது உண்மையில் அரசியல் கதை. இதற்கும் அதற்கும் தொடர்பு இல்லை. அவ்வாறு கூறுகின்றார்கள். அரசாங்கத்தால் சமாளிக்க முடியாது என்றே கூறுகின்றனர். அதனையே நான் கேட்கின்றேன். சகல சந்தர்ப்பங்களும் எம்மிடம் வினவினோரிடம் அவ்வாறாக கூறினோம். தற்போதுள்ள நிலைமை எமக்கு தெரியும் அல்லவா? நுகர்வோருக்கு ஏற்பட்டுள்ள நிலைமையும் எமக்கு தெரியும். 2022ஆம் ஆண்டு முதல் இந்த நிலைமையே காணப்படுகின்றது. மழையின் காரணமாக இலங்கைக்கு உப்பு தட்டுப்பாடு ஏற்படும். கடலை சூழ உள்ள நீர் முழுமையாக உருகிய நீராகும். அந்த நீர் அல்லவா இங்கு இருக்கின்றது. எனவே உப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இல்லை. சில சந்தர்ப்பங்களில் 3ஐ எடுத்து வைத்திருப்போம். தற்போது அனைத்து வீணாக்கியுள்ளது. உண்மையிலே ஒரு துளி உப்பு கூட இல்லை. உண்மையில் உப்பு தட்டுப்பாடு இருக்கிறது. உப்பு உற்பத்தி செயற்பாட்டில் ஏற்பட்டுள்ள நிலைமையின் காரணமாகவே உப்பு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. தேவையான அளவு உப்பு இல்லாமையினால் இறக்குமதி செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. எனினும் அடுத்த வருடத்தில் இதனை விடவும் முறையான திட்டத்தை தயாரிக்க முடியும் என எதிர்பார்க்கின்றேன்.